விஜய் மல்லி கற்பம் விஷயத்துல நெறைய கேள்விகள் சராமாரியா கேட்பாரு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, அவரோட கோபம், அவரோட முகபாவனை எல்லாமே பார்க்கும்போது, மல்லி மேல அந்த கோபத்த உமிழ்வாரோ, கக்குவாரோ அப்படிங்கிற மாரி தான் எண்ண தோணுது. ஏன்னா, இங்க வந்து தூண்டி விடுதாங்க. தூண்டி விடுதான்னா, உண்மைய சொல்றாங்க. உண்மைய அந்த இடத்துல உடைச்சிருதாங்க. ராஜி, இந்த கதிரேசன் எல்லாருமே, அதாவது மல்லி வந்து கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து உடைச்சிருதாங்க. அப்ப வந்து விஜய்க்கு அதுல வந்து ஒரு அதிர்ச்சி தான். அது இன்ப அதிர்ச்சியா இருந்திருந்தா நல்லாருக்கும். அந்த இடத்திலேயே அவர் சொல்லியிருக்கலாம். பரவால்ல இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான. இத ஏன் பெருசா நீங்க வந்து அதிர்ச்சி மாரி சொல்றீங்க அப்படின்னு விஜய் வந்து திருப்பி கேட்டிருக்கணும். ஆனா, அவர் வந்து எதுவுமே கேட்கல. அப்படியே ஒரு அதிர்ச்சியில உறைஞ்ச மாரி தான் இருந்தாரு. பழைய விஷயங்கள நெனச்சு பார்க்குறாரு. அதாவது மல்லிய வந்து பார்த்து கேட்கிற மாரி. "ஏன் மல்லி நீ உனக்காக உன் வாழ்க்கைக்காக எதுவும் யோசிக்க மாட்டியா? எப்பவுமே வெண்பா வெண்பான்னே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து மல்லி சொல்லக்கூடிய பதில் தான் விஜய வந்து தூக்கி வாரி போட்டது. என்னன்னா, "இந்த வாழ்க்கையே வெண்பாவுக்கானது தான்" அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில வெண்பாவுக்கு கல்யாணம் ஆகி, இல்ல அவங்க படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பொட்டிக்கு வைப்பேன். அந்த மாரி விஷயத்த பேசுறாங்க. அப்போ விஜய் வந்து, "என்ன மல்லி, நான் வேற விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். நீ இந்த மாரி பண்றியா?" அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து விஜய்க்கு என்ன தோணியிருக்குன்னா, மல்லி வந்து ஒரு குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஆனா இப்போ அந்த மாரி அவரு நெனைக்கிறாரா? இந்த விஷயத்த கேட்ட உடனே பார்த்தா, அந்த மாரி நெனைச்ச மாரியே இல்ல. ஒரு சந்தோஷப்பட்ட மாரியே இல்ல. ஏன்னா, ஒருத்தர் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்கன்னா, அங்க அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அப்போ இங்க வந்து இவங்க கதிரேசன் எல்லாருமே, அவங்க வந்து என்னன்னா ஒரு சுயநலத்துக்காக தான் இந்த குழந்தை வயித்துல உருவானதுக்கு அப்புறம் தான் வெண்பாவ தொலைச்சாங்க. அப்ப வெண்பா வந்து இனி வேணும்னே தான் இவங்க வந்து தொலைச்சிருக்காங்க. வெண்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி மல்லி நெனச்சிருக்காங்க அப்படிங்கிற சில வார்த்தைகள் எல்லாம் தூக்கி போடுதாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து விஜய் அந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு குடுக்கல. மல்லிய வந்து எந்த சூழ்நிலையிலயும் விட்டு குடுக்கல. அந்த வகையில ஓரளவுக்கு விஜய வந்து நம்ம பாராட்டலாம். அப்ப விஜய பொறுத்தவரைக்கும் இன்னும் அவர் என்ன நெனைக்கணும் அப்படின்னா, மல்லி விஷயத்துல அவர் வந்து ஏதோ கோபத்துல இருக்கிறாரு. அந்த கோபம் வந்து இதோட முடிச்சுக்கணும். வெண்பா வந்து அ யாரு மீட்டு கொண்டு வந்தாலும் சரிதான். அது தீபிகாவா இருக்கலாம், இல்ல வேற யாராவது மீட்டு கொண்டு வந்திருந்தா கூட, மல்லிய வந்து விஜய் வந்து கரிச்சு கொட்டக்கூடாது. அவங்கள வந்து ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஏன்னா, இந்த வாழ்க்கை எல்லாமே மல்லி வந்து விஜய்க்காகவும், அவங்க பொண்ணு வெண்பாவுக்காகவும் தான் அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.